Taste the Daily. கீழடியில் அகழாய்வு பணியை முதலில் அறிமுகப்படுத்தியதே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில்தான் என பெருமிதம் தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் உண்மையை மறைத்து வாய்க்கிழிய கத்தும் திமுக கொத்தடிமைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக எப்படிப்பட்ட கேவலமான அப்பட்டமான ஜாதி வெறி பிடித்த கட்சி என்பதை தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டு நிற்பதாகவும், காஸ்டிஸ்ட் மைண்ட் செட், பாடி ஷேமிங் இதெல்லாம் தான் திமுக கடைபிடிக்கும் திராவிட கொள்கைகளா என்றும் கேள்வி எழுப்பியதுடன், அதிமுக தொடங்கப்பட்டதன் காரணமே ஜாதி பேதத்தை அகற்றுவதற்காகத்தான் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எளிய மனிதர், ஒரு விவசாயி, தன் உழைப்பால் உயர்ந்து முதலமைச்சராகி இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஆளும் ஸ்டாலின் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பதாகவும், அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் மிக கேவலமான அவதூறான ஜாதிய வன்மத்தில் தனி மனித விமர்சனத்தில் இறங்கியுள்ளது திமுக என்றும் சாடியுள்ளார். போட்ட சட்டையையே கிழித்து கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை கார்ட்டூனில் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதையெல்லாம் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பில் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கைகொட்டி சிரித்ததை அதிமுக முன்னாள் அமைச்சர் கீழடி அகழாய்வை அறிமுகப்படுத்தியதே எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆட்சியில்தான் என்றும், கொத்தடிமைகளே உண்மையை மறைத்து வாய்க்கிழிய கத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கீழடி அகழாய்வு பணிக்கு 55 லட்சம் ரூபாயை ஒதுக்கி 2018 ஏப்ரல் 18 அன்று அகழாய்வு பணிகள் துவங்கப்பட்டு அதே ஆண்டு செப்டம்பரில் பணிகள் முடிக்கப்பட்டதாகவும், அதில் 34 அகழாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 12,21,00,000 ஒதுக்கப்பட்டதாகவும், சந்தேகம் இருந்தால் இத்திட்டங்களை முன்னிருந்து செயல்படுத்திய அதிகாரி இப்போதைய நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறும் கூறியுள்ளார். மத்திய அரசு அடிஷனல் கொரோபரேஷனுக்காக சில தரவுகளை கேட்டுள்ளது. அதை கீழடி ஆய்வாளர்கள் கொடுக்கத்தான் போகிறார்கள். அது ஒப்புதல் ஆகத்தான் போகிறது என்றும், கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அதிமுக குரலாகத்தான் இருக்கும் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.